அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர், அதில் ஈரானை தாக்கும் இஸ்ரேல், அமெரிக்கா அவர்கள் வாங்கி கட்டும் அடிகள் இவற்றையெல்லாம் பற்றி நமது வைகரை விஷன் சேனலில் சொல்லியிருக்கோம். அதை பாருங்கள். அடுத்தது, இந்த வீடியோவில் சில அடிப்படையான விஷயங்களை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கி கொண்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், எதிர்வரும் தலைமுறை, அது பீரூத்ல அதைத்தான் செய்தது, அதே போல காசால அதைத்தான் செய்தது. கொலை செய்யப்பட்டதில் 72,100 பேர் இதுவரைக்கும் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதில் பெரும்பான்மையானவர்கள் குழந்தைகள், தாய்மார்கள். இது நான் சொன்னேன். அவர்கள் தாய்மார்களையும் குழந்தைகளையும் குறிவைப்பதற்கு காரணம், தாய்மார்கள் அவர்களுடைய எதிரியை பெற்றுத் தருபவர்கள் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். வருங்கால முஜாஹிதுகளை இப்போவே நாங்கள் இல்லாமக்கிறோம் அப்படின்னு. நான் இதில் யூத் இந்த மாதிரி நிறைய கொள்கைகளை உங்களுக்கு விளக்கி விட்டேன். அதனால அது திரும்ப அந்த இடத்துக்கு போக விரும்பலை. அதே போல இப்போ ஈரான்லையும் பள்ளிக்கூடங்களையும் குழந்தைகள் மருத்துவமனைகளையும் இவர்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நேற்று ஹுசைன் யூனிவர்சிட்டியை தாக்கி இருக்கிறார்கள், பல்கலைக்கழகத்தை. இப்போ இந்த தாக்குதலுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அங்கே நல்ல திட்டமிட்ட தாக்குதல் இல்லைன்னு நம்ம சொல்லுது, நம்மளை நாம ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கோம். அவங்க எப்படி தாக்குறாங்கன்னு சொன்னால், அடுத்த ஜெனரேஷன் ஃபைட்டர்ஸ் அங்கிருந்து வரக்கூடாது. இஸ்லாமிய கொள்கைகளை புரிந்து கொண்டு இறைவன் நம்மிடத்தில் பிராக்டிக்கல் இஸ்லாம் என்று சொல்வது, அதாவது நடைமுறை இஸ்லாம் என்று சொல்வது, இது போன்ற அநியாயங்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்பதுதான் ங்கிறத அந்த மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அவங்க டிப்ளமசி, இப்போதைக்கு நமக்கு அது சரி வராது, இப்போதைக்கு இது சரி வராது என்று காலத்தை ஓட்டுபவர்களாகவும், மேலை நாட்டு தத்துவங்களை கடைபிடிப்பவர்களாகவும், புர்காலாம் தூக்கி போட்டுக்கிட்டு குறைஞ்சபட்சம் குறைந்த அளவு உடை அதுவும் இல்லாமல் வருவதற்கு பெர்மிஷன் இருந்தால் அதுவும் பெரிய அளவில் ரொம்ப நன்மைன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனாக மாறணும். இதை தடுக்கக்கூடியது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ப்ஸ். அந்த இஸ்லாமிக் ஸ்பிரிட்டை டெவலப் பண்ணதை தடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதனால் இப்போ அமெரிக்காவும் இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு தாக்குதல் நடத்துகிறது. அமெரிக்காவில் தான் 1952 டல்ஸ் இந்த கொள்கையை கொடுத்தான். அதுக்கு பிறகு நான் நிறைய புத்தகங்களை உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டேன். இதை படிக்கக்கூடிய நம்ம இடத்தில் வாசிப்பு உள்ளவர்கள் அதையெல்லாம் படிக்க வேண்டும். முடிந்தால் தமிழிலும் கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்க வேண்டும். அப்போ ஸ்கூலு, காலேஜு, யூனிவர்சிட்டி குழந்தைகள் இதில் கொலை செய்வதில் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த இதில் நமக்கு மிகவும் சோகமான விஷயம் என்னன்னா, ஒரு 9 நாளா பைத்துல் முகதஸ்ல இருக்கக்கூடிய அல் அக்ஸா பள்ளிவாசல்ல என் தொழுகை நடக்கவில்லை. அது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டான். வெள்ளிக்கிழமை ஏதாவது உள்ள பூந்து தொழுகைக்கு முயற்சி செய்தவர்களையும் கைது செய்து விட்டான் என்றுதான் தெரிகிறது. இருந்தாலும் கொஞ்சம் பேர் அந்த தொழுகையை நிறைவேற்றினதாகவும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதை ஊர்ஜிதம் செய்ய முடியல. அப்போ இந்த அல் அக்ஸாவை அவர்கள் கைப்பற்றுவதற்கு வரலாற்றை மாற்றுகிறார்கள். கீழே இருந்து தோண்டிட்டு வரோம், எங்களுடைய பாசோவர் டேஸில் நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்த தடம்னு சொல்லி ஒரு சுரங்கத்தை தோண்டி இருக்கிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை டிஸ்கஸ் பண்ணும்போது உலக அளவில் அல் அக்ஸாவும் ஜெருசலத்தையும் பற்றி ஒரு புதிய பார்வையை உலகத்தில் உள்ள எழுத்தாளர்களும் இராணுவ நோக்கர்களும் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அல் அக்ஸா ஒரு காஸ்மோபாலிட்டன் வியூவை உலகத்துக்கு கொடுப்பது. இதை உருவாக்கி தந்தவர் அல் அக்ஸாவை அன்று ஜெருசலம் தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட போது கலீஃபா உமர் அலியாத்தால எப்படி நடந்து கொண்டார்களோ அதிலிருந்து இந்த பன்முகத்தன்மை, அதனுடைய பன்முகத்தன்மை, எல்லா மக்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கூடி வாழ வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் அல்லது அதுக்கு ஒரு மகத்தான எடுத்துக்காட்டாக வாழும் பூமியாக பைத்துல் முகதஸும் அதில் இருக்கக்கூடிய அல் அக்ஸாவும் விழுந்தது என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அத இந்த காஸ்மோபாலிட்டன் கேரக்டர் ஆஃப் அல் குட்ஸ் இஸ் சேஞ்சுன்னு சொன்னார். இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பால் அதுக்கு இருந்த அந்த எல்லோருக்கும் சொந்தமான பூமிங்கிற அந்த எண்ணத்தை மாற்றுகிறது. எப்படி? அதுல 3 முக்கியமான, நம்ம உலகத்தில் இருந்து 3 இருக்கக்கூடிய 3 முக்கியமான மதங்களை சார்ந்தவர்களுக்கும் அங்க இடம் இருக்கு. இஸ்லாம், ஜுதேயா, அடுத்தது கிறிஸ்தவம். 3 பேருக்கும் அது புனிதமான இடமா இருக்கிறாங்க. அவரவர்களுடைய பாத்தியது என்ன என்பதை உமர் அலியாத்தாலா அன்னைக்கு போட்டு இன்னைக்கு தூக்கிட்டு கொண்டாடுகிறார்களே உமருடைய ஒப்பந்தம் என்பது அதில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். யூதர்களுக்கு இந்த இடம்,
இந்த இடம் அவங்க புனிதமா நினைக்கிறாங்க, அதனால வழிபட்டுட்டு போட்டோம். அடுத்தது கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்னைக்கு அது முஸ்லீம்கள் கையில இருந்த வரைக்கும் தான், நேற்று வரைக்கும் சொல்லியிருக்கேன், முஸ்லீம்கள் கையில இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படும். அடுத்தது முஸ்லிம்களோட உரிமைகள். அப்ப எல்லாரும் எல்லாரும் ஒரு பள்ளிவாசலை சுத்தி, ஒரு அல் அக்ஸாவை சுத்தி எல்லாரும் தங்களுடைய வழிபாடுகளை நிறைவேற்றி கொண்டு அமைதியா போறாங்க. காரணம், இஸ்லாத்தினுடைய கைகளில் அதனுடைய ஆட்சி இருந்தது. ஏன் இஸ்லாத்தை மதவாதம் இன்னும் அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சார்ந்தவர்களுக்கு தான் என்றெல்லாம் வகுப்புவாதம் போல அதை பேசுவதில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எப்படி அது ஆட்சிக்கு வந்தால் சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய மத நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்கும், அவருடைய வழிபாடுகளுக்கு உதவி செய்யும் என்பதை. பெத்லகேம்ல கிறிஸ்துமஸ் நடக்கணும்னு சொன்னா, இயேசு பிறந்த இடம்னு கருதப்படக்கூடிய பெத்லகேம்ல கிறிஸ்துமஸ் நடக்கிறதுக்கு முதல்ல யார் தெரியுமா சூறா நடத்துவா? பெத்லகேம் முனிசிபாலிட்டியோட அது முஸ்லீம்கள் கையில இருக்கு. அவங்கதான் முதல்ல அந்த இதை நடத்துவாங்க, அந்த சூறாவை நடத்துவாங்க. அந்த சூறாவை நடத்தி அதுக்கு பிறகு கிறிஸ்தவ சகோதரர்களை கூப்பிட்டு கேட்பாங்க, உங்களுக்கு இவ்வளவு வசதி நாங்க வழக்கமா செய்யறோம், இன்னைக்கு இந்த வருஷம் புதுசா எதுவும் வேணுமான்னு. அப்படி நடந்துட்டு இருந்து இது உலகத்தையும் தெரியாது, தெரியாம ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு ஒற்றுமை அங்கே இருக்கிறதுன்னு அந்த காஸ்மோபாலிட்டன் கேரக்டர் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஜெருசலத்தினுடைய அல் அக்ஸாவுடைய பன்முகத்தன்மை மட்டும் அழிக்கப்படவில்லை, இந்த பன்முகத்தன்மையை உலகுக்கு போதிக்கக்கூடிய எல்லா வழிபாட்டுக்காரர்களும் இஸ்லாம் பரவ வந்த மார்க்கம் ரிவீல்டு ரிலிஜன், அது எல்லாருக்கும் இஸ்லாத்தை சொல்லும். ஆனா வராதவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத வழிபாட்டு உரிமைகளை எந்த அளவுக்கு அது பாதுகாக்கும்ங்கிறத சொல்லக்கூடிய ஐடியாலஜி, அந்த இஸ்லாத்தினுடைய ஐடியாலஜியை அழிக்கணுங்கிறதாக இவங்களோட இப்ப திட்டமாக இருக்கிறது. ஆக இது உலக அளவில் பேசப்படக்கூடிய மிகப்பெரியதொரு விவாதமாக மாறி இருக்கிறது. 9 நாள் பள்ளிவாசலில் தொழுகை நடக்கலையே தவிர 9 நாளும் உலக அரங்கில் பேசப்படுகிறது. மீண்டும் உமர் தஆலா எழுந்து நிற்கிறார். அவருடைய அந்த பெருந்தன்மை, இஸ்லாத்தை அவர் பின்பற்றி எல்லா மதத்தவர்களுக்கும் கொடுத்த அந்த உரிமை, அது யூதர்களை விரட்டணும்னு கிறிஸ்தவர்கள் ஒரே ஐடியா ஒத்த காலில் நின்ற நேரத்தில் எருசலத்துல அவனை வரவே கூடாது, வந்தா பெரிய பிரச்சனை பண்ணுவான், வந்தேரிகள் இன்னைக்கு பண்றதை நம்ம பார்க்கிறோம், அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொன்னா இன்னைக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு. ஆனா உமர் தஆலா கொடுத்த அந்த உரிமை இன்றளவும் பாதுகாக்கப்படுகிறது. ஆகவே இந்த காஸ்மோபாலிட்டன் ரிலிஜன் சொல்லக்கூடிய இஸ்லாம் எல்லோரையும் அகாமடேட் பண்ணி போடக்கூடிய மார்க்கம் ஒன்று உலகத்தில் உள்ளது என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் என்பது இப்பொழுது இந்த 9 நாட்களில் மிகப்பெரிய விவாதமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. வலைத்தளங்களில் மட்டுமல்ல, மிகப்பெரிய மற்ற மத நம்பிக்கையாளர்களும் அதை சிலாகித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், தகவலை தருகிறோம். வாய்கிறதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.